அது சரியா ஓடல. அடுத்து அவரை எப்படியாவது நடிகன் ஆக்கிடணும், விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் நடிகன் ஆயிடுவாரு அப்படின்ற ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு போன் பண்ணேன். இது நல்லா கேட்டுக்குங்க. அவர்கிட்ட போன் பண்ணேன், டைரக்டா பேசுவேன். அந்த உரிமை எனக்கு இருந்தது, அவர் கொடுத்திருந்தார். போன் பண்ணா, என்ன சார் சொல்லுங்க சார், எங்க விஜய் இருக்கிறேன், வீட்டுல இருக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். ஆனா 2 நிமிஷத்துல அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார். குளிச்சுட்டு போலாமே, நான் பாத்ரூம்ல போறேன், இவர் பெட்ரூம்குள்ள நுழையிறாரு. என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு. இல்ல இப்படி விஜய், என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். எப்ப சார்? உடனே கேக்குறாரு, எப்ப சார்? இல்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப அப்படின்னு. இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம்.